இப்போ நார்மலி ஒரு ஆளோட அப்பாவோட அம்மாவோட பேர் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சா பரவாயில்ல, இல்லை நியூ ஜென்ரேஷன் மாதிரி பேர்கள் வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போ அவர் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மாவோட பேர் கேட்டுட்டு அவரோட தாத்தோட பேர் வச்சுட்டுருவாரு. ஸோ இது எப்படி இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு 2026 ஒரு ஆள்கிட்ட பேர் கருணாநிதின்னுலாம் சொல்லிட்டு ஒரு ஆள் பேர் வச்சிருந்தா, கருணாநிதிங்கிறது ஒரு நல்ல ஒரு பேர் தான் இருந்தாலும் இந்த என்சி கிட்ட இருக்கிற இந்த செக்மெண்ட்டில் இப்படி ஒரு பேர் வச்சா எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல காலேஜ்லாம் ரொம்பவே கலாய்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேறு இவரோட மகன்கிட்டே நம்ம வேறு ஆளுகள் பேர் வைக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உதயசூரியன் வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் பேர் வைக்க கொடுத்தாங்கன்னா அவங்களோட குடும்ப பேர் தான் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா அவங்களோட பார்ட்டியோட சின்னத்துக்கு பேர் வந்திருக்கும். இது ரெண்டு தான் மாறி மாறி வருமே தவிர இப்படி மாறி மாறி வருதுன்னா உங்களுக்கு நீங்களே பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு பேர் வைக்கிற எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம விஜய் சார் கிட்ட வரவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வரும்போது நான் ஈகர்லி வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் என்ன வைக்க போறாரு, இவரும் அவங்கள மாதிரி டிவிக்கன் வைக்க போறாரா இல்லைன்னா விஜய்னு வைக்க போறாருன்னா அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.